தமிழக கவர்னர் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, திருவள்ளுவருக்கு அவர்களுக்கு என்ன உடை அணிவிக்க வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் இருக்கிறதோ அதன்படி அவர்கள் அணிவிக்கிறார்கள். வள்ளுவருக்கு காவி உடை அணிந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் வெள்ளை உடை அணிந்து நீங்கள் கொண்டாடி உங்கள் வழியில் போங்கள், நாங்கள் காவி அணிந்து எங்கள் வழியில் போகிறோம். இதே நியாயம். இதை விடுத்து காவி உடை அணிவிக்கிறீர்களே, காணி உடை அணிக்கிறேன்னு என்ன? உனக்கு விருப்பம் இருந்தால் உனக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த ஆடையை நீ அணிவித்து விட்டு போ. எங்களுக்கு பிடிக்கிற ஆடையை நாங்கள் அணிவித்து விட்டு போகிறோம். இதுதான் நியாயம். இதில் நீங்கள் நினைப்பதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவரவர்களுக்கு விருப்பம். வள்ளுவர் அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் அவரவர்கள் விரும்புகிற ஆடைகளை அணிவித்து அவரை கௌரவித்து அவருக்கு மாலை அணிவித்து அவரை புகழ்கிறார்கள். நீங்கள் வெள்ளை ஆடை அணியுங்கள், உங்கள் விருப்பம். மற்றவர்களுடைய விருப்பத்திலோ செயல்பாடுகளிலோ தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம்.